ஐஎஸ் சமணர் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு. நம்ம அதில் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை யாருக்குன்னு தெரியல, அதெல்லாம் சார்ட்டில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஆல் டைம் ஹை இந்த 26,277 ஆல் டைம் ஹை. ஸோ அது வந்து ஒரு கனவாக போயிருமோன்னு தோணுது. லாஸ்ட் வீக் வந்துட்டு கிட்டத்தட்ட அது வரைக்கும் போனது ஒரு 30 பாயிண்ட் அதை விட கம்மி. சரி, அடுத்தடுத்த செஷன்லையாவது அதை தாண்டிடுன்னு பார்த்தா அது கனவு ஆயிடுமோன்ற மாதிரி பயமாக இருக்குது. அதெல்லாம் சார்ட்டில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னொன்று முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணம் அந்த அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதாக இருக்குது. 1:4 இருக்குது. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 810, டிக்ளைன் வந்து 230, 300 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாமியார் மருமக ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அது மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும்போது நம்மளது கீழே இருந்தது. அவங்க மார்க்கெட் கீழே வரும்போது நம்மளது ஏறலான்னு பார்க்கும்போது பெரிய அளவில் ஏற முடியல. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஒரு பாசிட்டிவ் போயிருக்கு, நீ நம்ம நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதிரும் புதிருமாக வந்து இருக்குது. இந்த மாமியார் மருமக மாதிரியே தான். அது எல்லாமே நம்ம சார்ட்டில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து சைபர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோ தொடருவோம். அதற்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உகந்த வீடியோ இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்துட்டு 108 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. லார்ஜ் கேப் -134, மிட் கேப் -71, ஸ்மால் கேப் -107, மைக்ரோ கேப் -142. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ரெட்டில் முடிஞ்சிருக்குது. தென் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -32, தென் நிஃப்டி 80 +158 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கொடுக்குது அப்படி தான் சொல்லணும். அதை நம்ம சார்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி 80 மட்டும் 0.4% வந்து பாசிட்டிவாக இருந்தது. மற்றது எல்லாமே நெகட்டிவ். கொஞ்சம் நல்லா ஒரு எனது எக்ஸ்க்ளூசிவ் நெகட்டிவ் அப்படின்னாக்கா நிஃப்டி ரியாலிட்டி சொல்லணும். -2.05%, மெட்டல் வந்துட்டு -1.23, எனர்ஜி -1.18, கன்சியூமர் டேபிள் -1.15. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவைட் சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எக்ஸப்ட் ஐடி எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது மனசில். ஸோ எல்லாமே நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஐபிஓன்றதை பார்த்துடலாம். ஸோ ஐபிஓ வந்து இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கிறது வந்து மெயின் போர்டில் வந்து சுதீப் ஃபார்மா. ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 563, 593. ஸோ 21st அன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆனது. ஸோ நாளைக்கு வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோஃபார் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 1.42x வந்து டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. QIBயில் எந்த ஒரு பெரிய அளவில் ஒரு ஆர்வம் இல்லை. இதில் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸில் நல்ல ஆர்வம் இருக்குது. 3x வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் 1.5 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் செக்டரில் இருக்கிறது. ஸோ இதோட லிஸ்டிங் வந்து 28th அன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நிஃப்டியை பார்த்தீங்கன்னாக்கா காலையில் கொஞ்சம் பாசிட்டிவ் போன மாதிரி போனது. ஓகே, யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ பை எண்ட் ஆஃப் த டே வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவில் வந்துடும் எதிர்பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒன் சைடு மார்க்கெட் மாதிரி காலையிலேருந்து நெகட்டிவில் வந்துருந்தது. கரெக்டாக ஒரு 3 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா துவச்சி தொங்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு அப்ரப்டாக ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு 1/2 hour வந்து கீழே இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸில் தான் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி இறங்கும்போது வந்து இதுவும் நல்ல ஒரு அந்த நெகட்டிவிட்டி ஒன்று தொத்திக்கும் தெரியுமா. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா கீழே வந்தது. ஐடி வந்து பிகினிங்கில் இருந்தே ஒரு ஒன் சைடு மார்க்கெட் கிராஜுவலாக கீழே வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மாலும் அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து டே சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக டைரக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து 25,650 நான் திரும்ப சொல்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அது வரைக்குமே கூட வந்துட்டு ஒரு கீழே வரலாம், வந்துட்டு எகெயின் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த 109 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. இது வந்து ஒரு எக்ஸ்பைரி நாளையோட முடியுது இல்லையா. ஸோ அதோடய விளையாட்டு வந்து கொஞ்சம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி எனக்கு இன்னும் பெரிய அளவு நெகட்டிவ் இன்னும் இல்லை.
இந்த 25,650 இது பிரேக் டவுன் வச்சுன்னா தான் நம்ம ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தா வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்தது. 3 மணிக்கு நிஃப்டி பயங்கரமாக இறங்கவும் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கேயும் வந்து இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஒரு ஸ்டடி ஆகிட்டு இருக்கு. இந்த 58,800 59,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இறங்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற செக்டர் நிஃப்டியில். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது. அதே மாதிரி நிஃப்டி ஐடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 37 வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பெரிய அளவில் நெகட்டிவாக வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸாக இதை ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 37,000 ஒரு டெசிசிவாக உடைக்காத வரைக்கும் நிஃப்டி ஐடி வந்து சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னாக்கா இது செகண்டு பேங்க்குக்கு அப்புறம் வந்து செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிறது நிஃப்டி ஐடி, தென் வந்து ஆயில் அண்ட் கேஸ் கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டேஜ். ஸோ இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி காட்டுது. பட் டோட்டலாகவே வந்து நம்ம மனசு தளரோட தேவையில்லை அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஃபார் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் 400, இது வந்து மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து ஹோப் வந்து கம்மி கொடுத்துட்ருக்கு. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இதில் இது ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பில் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் தயக்க கொடுக்குது. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் இந்த 20,000 அப்படின்றது ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இதை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணிச்சுனாக்கா 19,500 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கீழே வர ஆரம்பிச்சதுனாக்கா நிஃப்டி வந்து கண்டிப்பாக 25,650 நம்ம அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெரிய அளவில் ஒரு நெகட்டிவிட்டி எதுவும் தெரியல. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கத்தையும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்குது. பார்ப்போம் வரக்கூடிய நாள் எப்படி இருக்குன்றது. தென் வந்து நம்முடைய பெரிய நான் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது லாஸ்ட் செஷன் ஃப்ரைடே அன்றைக்கி டவ் வந்து 493 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 564 பாயிண்ட், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 195 பாயிண்ட். ஸோ நல்லாவே அவங்க மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. பட் இது வந்து என்ன சொல்கிறது, தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு தெளிய வைக்கிறது தான் இந்த க்ரீன் கேண்டெல்லாம். இல்லை இங்கிருந்து திரும்புது அப்படின்றத நமக்கு சப்சிக்வெண்ட் செஷனில் தான் தெரியும். இன்னொன்று வந்து இந்த வாரத்தில் வந்து 2 நாள் வந்து அவங்களது லீவ் இருக்குது, தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ அதனுடைய அந்த இடத்துல அந்த டைமில் கூட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு ப்ரீத்திங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து டவ் பொறுத்த வரைக்கும். S&P 500 கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து 6,600 சொல்லியிருந்தேன். அந்த இடத்துலேயே வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்ருக்கு. அதை விட்டுச்சுன்னாக்கா 6,400. ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி காட்டுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் இந்த 20,275 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த இடத்துலையே வந்து நல்ல இதாகிட்டு இருக்குது. செகண்ட் லெவல் சப்போர்ட்டுக்கு இன்னும் அது பிரேக் டவுன் ஆகலை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ யூஎஸ் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இது ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிச்சதுனாக்கா ஆல்ரெடி நம்மளது வந்து தயாராக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து நம்மளது வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம். இது நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய F&Oவில் டாப் கெய்னரில் 2 ஸ்டாக், லூசிங் சைடில் டாப் 2 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். அந்த வகையில் கெய்னரில் வந்து RVNL, NBCC இந்த 2 ஸ்டாக் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து சமன் கேபிட்டல் அண்ட் CG பவர். ஸோ இது 2 நாளுமே 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு RVNL. ஸோ RVNL பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிளியராக ஒரு விசிபிலிட்டி தெரியுது. நல்ல ஒரு டவுன் டர்னில் தான் இருக்குது. பட் கரண்ட்டாக ஒரு ஜஸ்ட் ஸோ கரண்ட் ஒரு ஃபியூ டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த 313, 310 அப்படின்ற இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 3.46% இது நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் என்ன தான் இது நல்ல ஒரு 3.5% நேரில் பாசிட்டிவாக வந்தால் கூட இந்த சேனல் விட்டு பிரேக் ஆகிட்டு மேலே வரல, பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இதே மாதிரி ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்து சேனல் விட்டு பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோஃபார் வந்து இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு NBCC. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துலேருந்தே, செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்தே வந்து நல்ல ஒரு
கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. இந்த 110 115 அப்படின்ற ரேஞ்சிலே தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்துட்டு 3.43% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ முதல்ல சொன்ன அதே மாதிரி தான். ஸோ இந்த சேனல் விட்டு இது பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் இன்ட்ராடேல ஆனால் கூட வந்து க்ளோசிங் வந்து எக்ஸாக்டாக சேனல் ரெசிஸ்டன்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு டெசிசிவ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு சேனல் விட்டு வெளியில் வந்ததும் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட் வந்து இது வருது அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த 110 115 ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து இதோட இது. தென் சமன் கேபிட்டல் கண்டினியூஸாக இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் செஷன் ஒரு பாசிட்டிவ் வந்துருந்தது. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெகட்டிவ். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 160 வந்து பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா 135 வந்து செகண்ட் லெவல் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த பிரேக் அவுட் ஆனது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா -4.13% இது நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஷூர் வந்து 135 வருன்ற மாதிரி தான் நமக்கு டெக்னிக்கலாக சொல்லுது. அதே மாதிரி சிஜி பவர், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. டவுன் சைடில் பிரேக் அவுட்டில் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து 675 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் செகண்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னாக்கா 650 இருக்கும். ஸோ 675 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 650 ஆகுமான்றதை நம்ம சப்சிக்வெண்ட் செஷனில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த 4 ஸ்டாக் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணுறதாக இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் சரியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ see you in next video. Until then, bye bye. Thank you.